ஹலோ எவ்ரிவன், பிரைஸ் அலாட். இன்றைய தினத்தில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற வார்த்தையானது, இனி காலம் செல்லாது. இனி கர்த்தருடைய காலமானது துவங்கி கொண்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரீசெண்டாக ஜெகன் பாஸ்டர் அவருடைய வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். அவர் சொன்ன அநேக காரியங்கள் என்னை உணர்த்துருச்சு. நானும் அநேக விஷயங்களை சர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை படித்தப்போ அதை அனைத்தும் உண்மை, அது எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்ற எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களும் அதை கற்றுக்கிட்டேன். அவர் சொன்ன விஷயத்த நான் உங்களிடத்துல இன்னைக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இது கடைசி காலம் என்ன சரின்னு சொல்கிறேன், திடீர்னு சொல்கிறேன் இல்லை. இது 1917 1918, அதுக்கப்புறம் 48, 67, அப்புறம் 2018, 2010, 2022, 2025, இப்போ 2026. இது வரைக்குமே கர்த்தர் சொன்ன அனைத்து காரியங்களும் துல்லியமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 1917 பால்ஃபோர்ஸ் ஃபெலோஷிப் டிக்ளேர் பண்ணுறாங்க. 1948 இஸ்ரவேல் தனி நாடாக அறிவிக்கப்படுகிறது. 1967 ஜெருசலேமை இஸ்ரவேல் கைப்பற்றாங்க. 1967 இஸ்ரவேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெருசலேம்ன்றது தனி இடமா இருந்துச்சு. அதை இஸ்ரவேல் வசமாக அது ஆட்டோமேட்டிக்காக கருத்து சொன்ன மாதிரியே போய் சேர்ந்துச்சு. 1967 இவைகளெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் 2010 ஆரோனுடைய வம்சத்தாரை கண்டுபிடிக்கிறாங்க. 2018 ஜெருசலேம் இஸ்ரவேலோட தலைநகரமாக அறிவிக்கப்படுகிறது. அதே 2018 சிவப்பு கிடாரியானது கண்டுபிடிக்கப்பட்டது. 2022 சிவப்பு கிடாரி இஸ்ரவேலுக்கு கொண்டு போகப்பட்டது. 2025 ஆரோன் வம்சத்தானாகிய லேவி புத்திரத்தை சேர்ந்த பிரதான ஆசாரியர்கள் தான் இவரை சேவிப்பாங்கன்ட்டு எதில் சொல்லியிருக்கிறபடி செய்ததுன்னா, எசேக்கியேல் 44 15 சொல்ற மாதிரி சகேஸ்தியின் புத்திரர்கள் என்னை சேவிப்பார்கள் சொன்னது போல இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிறபடியே துல்லியமாய் நடந்தது. இது எதற்காக இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த டெம்பிள் மவுண்ட் ஜெருசலேம் அந்த இடத்துல இருக்கிற அந்த டெம்பிள் மவுண்ட்ல சாலமோன் கட்டின ஆலயமும் அங்கதான் இருக்கு. இப்போ 2 வேற ஒரு வழிபாடு ஸ்தலங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்குது. அந்த இடத்தை நமக்கு வேணும், அவர்களுக்கு வேண்டும்னு தான் இவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கு. ஆனால் பாலஸ்தீனர்கள் அந்த இடத்த கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வைராக்கியமாக இருக்கிறாங்க. அதற்காக தான் இந்த சண்டையானது அக்டோபர் 7 2023 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஸ்டார்ட் ஆன வார் தான் இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, கர்த்தர் சொல்லியிருக்கிற வேதாகமத்தில் 3வது ஆலயமானது கட்டப்படும் அப்படின்னு. அந்த 3வது ஆலயத்தை கட்டுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய சண்டைகள் போய் கொண்டிருக்கு. அதே போல நம்ம இன்னைக்கு அநேகர் இதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டே தான் இருக்கும். இதெல்லாமே உண்மையாக நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா கர்த்தர் மத்தேயு புத்தகத்துல 24 6 சொல்ல, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே கர்த்தருடைய வேதாகமத்துல நடந்து அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் துல்லியமாய் நடந்துட்டு இருக்கு, துல்லியமாய் நடந்து கொண்டே இருக்கு, இனிமேலும் நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் ஈரானுக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றார், சகரியா புத்தகத்துல 12 3:4 சொல்றாரு, ஜாதிகள் அதற்கு விரோதமாய், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஜாதிகள் அனைவரும் கூடிக்கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லி. அதே போல அதுதான் World War 3 இருக்கும். அப்போ இது எல்லாம் கர்த்தர் சொன்ன மாதிரி சமீபிக்கும் போது நாம ஏன் இன்னும் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம்? நம்ம இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம் இது கிருபையின் காலம், இது கிருபையின் காலத்துல இதெல்லாம் நடக்கிறதா, இன்னும் கடைசி காலம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. மத்தேயு அதே 24 6 இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனால் முடிவு உடனே வராது. ஏன்னா கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், வியாதிகள், வறுமைகள், அதுக்கப்புறம் வெட்டி கிளி, அவர் சொன்ன அனைத்து அடையாளங்களும் நடக்கும். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். இவைகள் எல்லாம் சம்பவிக்க நம்ம இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள், ஆண்டவர் இந்த போரெல்லாம் நிறுத்தி போடுங்க, இதெல்லாம் ஏன் நடக்குது, நீங்க சமாதானமா இருக்க உதவி செய்யுங்க நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. இதற்கு
ஓகே ஷெரின், இதெல்லாம் ஓகே நடக்கணும், நம்ம அதுக்கு ஜெபிக்க வேணாம், அப்போ நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா, சகோதர சகோதரிகளை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகள், இது யார் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா, லூக்கா 21 அதிகாரம் 28 சொல்றபடியே, இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்களுடைய மீட்பு சமீபமாய் இருக்கும், நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். நீங்க இப்போ இருக்கிற இந்த காலத்துல நீங்க பண்ண வேண்டிய காரியமானது, உங்களை ரட்சிப்புக்குள்ளேயே உங்களை உங்களுடைய கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதற்காக உங்கள் தலைகளை, உங்கள் கரங்களை கர்த்தருக்கென்று உயர்த்தி, எசப்பா என் பாவங்கள், குறை, குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து என்னை தகுதிப்படுத்துங்க. இந்த கடைசி நாட்கள்ல என்னையும் என் சபைகளையும் என்னுடைய உற்றார் உறவினர் ஒவ்வொருவரையும் ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. இப்போ இருக்கிற சபைகளும் சரி, நீங்களும் சரி, உங்கள் குடும்பத்தாரும் சரி, உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இனி காலம் செல்லாது, கர்த்தருடைய வருகை நிச்சயமாய் வரும். இவைகள் எல்லாம் 1917 2026 வரைக்கும் இப்போ வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் வேதாகாமத்துல சொன்னாபடி துல்லியமா நடக்குது அப்படின்னா, அப்போ கர்த்தருடைய வருகையும் சீக்கிரமாய் வரப்போகிறது. அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறதுக்காக கர்த்தர் இன்று ஒரு எச்சரிப்பின் சத்தமாக உங்களிடத்துல உதிக்கிறார். அப்படின்னா இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் இன்றே கர்த்தருக்கென்று உங்களை உயர்த்தி உங்கள் கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம்.